அண்ணா இதோ இனிய வந்துட்டான். இனியா சீக்கிரம் வாடா. பாப்பா எங்கடா போன? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் பொங்கலை வைங்க, கொடுங்க. சாமிக்கு படைக்கணும். சீக்கிரம் பொங்கல் வைத்தாயி, பூஜைக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. குடு ராசாத்தி. நாம இத்தனை வருஷமா கோயிலுக்கு வரல இல்ல, அதான் ஆத்தா நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்கிறா. ராசாத்தி, இது நம்ம வீட்டு பொங்கல் தானே, நீ வைமா. ராசாத்தி கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வை. இந்தா பருப்பை போடு, அதை கொடு. அம்மா தாயே, கிழக்கு பக்கம்தான் பொங்கி இருக்கு. கிழக்கு விடியோலோட திசை. இனி உங்களுக்கு விடுவு காலம்தான். இந்த பொண்ணோட பொங்கலை தான் ஆத்தாவுக்கு படைக்கணும். இதத்தான் கெடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்றது. ராசாத்தி வச்ச பொங்கல் தான் ஆத்தாவுக்கு படைக்கணும்னு விதி இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள படையல படைச்சிடலாம். வாங்க எல்லாரும் வாங்க, பொங்கலை படைச்சு அம்மனை வேண்டிக்கலாம். வா மரகதா, வா இளங்கோ. சரிங்க. வாப்பா வா. கண்மணி வா. நான் வரேன், நீ போ, நான் வரேன். சரி நாங்க போறோம், நீங்க வாங்க. ஏண்டி வாடி போயிடலாம். மா என்ன செஞ்சாலும் கடைசியில அந்த குண்டுச்சு பேர் வாங்கிட்டு போயிடுறாளே. விட்ரி, அவ மூக்க உடைக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமலையா போயிடும். அப்ப பாத்துக்கலாண்டி. முதல்ல எந்திரிச்சு அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். எழுந்துரு வா.
நல்லபடியா பூஜை முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆனா சின்னதா ஒரு குறை. உங்க மூத்த மருமக வச்ச பொங்கல் மேற்க பார்த்து பொங்கிருச்சு. அது சின்ன குறையா போய் அந்த பொங்கலை சாமிக்கு படைக்க முடியாம போயிடுச்சு. ஆத்தாவுக்கு ஏதோ அந்த பொண்ணு மேல கோபம் போல இருக்கு. அதான் அது வச்ச பொங்கலை ஏத்துக்கல. அதுக்கு என்ன சாமி பண்ணணும்? ஆத்தா கோபத்தை தனிய வைக்கணும். எப்படி சாமி? உங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோவில கழுவி சுத்தம் பண்ணா ஆத்தா கோபம் தணிஞ்சு மனசு குளிர்ந்துரும். சரிங்க சாமி, அப்படியே செஞ்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க சாமி. அத்தை, கொடுங்க, நான் பண்றேன். நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன், நீ கழுவி விடுற வேலையை பாரு. போ. சரிங்க அத்தை. அத்தை, நீங்க போய் உட்காருங்க, நான் துடைக்கிறேன். இல்ல கண்மணி, எல்லாரும் செய்யணும்னு சாமி சொல்லிருக்காரு. நீ பின்னாடி கழுவி விடு போ. சரிங்க அத்தை. இலக்கியா, பெரியமா, பெரியமா. என்ன இனியா? என்ன பெரியமா இப்படி ஆயிடுச்சு? இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ பேர் வாங்கிட்டு போயிட்டா. நான் என்னடா பண்ண முடியும்? பொங்கல் பொங்குற திசைய வச்சு ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? சரி, பொங்கல் தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனா அவ பூக்குழி இறங்காம இருக்க நீ என்ன பண்ண போற அத சொல்லு. பொங்கல் பொங்குன உடனே அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? எனக்கு அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே கோபமா வருது. டேய், நீ என்ன தாண்டா பண்ண போற? ஒரு நிமிஷம் பெரியமா. பெரியமா கவலைப்படாதீங்க, அவ பூக்குழி இறங்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. இத வச்சு என்ன பண்ண போற? அவ கோயில சுத்தம் பண்ணி கழுவிட்டு இருக்கா. அவ வர வழியில இந்த எண்ணெயை ஊத்தி விட்டா போதும், அந்த குண்டு பூசணிக்கா விழுந்து சதறிடுவா. அதுக்கப்புறம் எப்படி அவளால பூக்குழி இறங்க முடியும்? எப்படி நம்ம ஐடியா? நல்லாதான் இருக்கு, ஆனா பாத்துடா, நீயே அதுல மாட்டிக்க போற. பெரியமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னதான் நம்ம பிளான் போட்டாலும் முத மரியாதை அவளுக்கு தான் கிடைக்குது. நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ஆயா வேலைதான். ஏண்டி, எல்லாரும் முன்னாடியும் நீ நல்ல பேர் வாங்கிட்டு என்ன முறவாசல் பண்ண வச்சிட்டியே. நீ ஜாலியா ஆட்டமா போடுற இருக்குடி உனக்கு. இன்னொரு சம்பா ஊத்தத்த. பாத்தீங்களா அத்தை? இந்த கண்மணி வச்ச பொங்கல் சரியில்லாத காரணத்தினால மொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டு கோவில கழுவிட்டு இருக்காங்க.
இதுல நம்ம ராசாத்தி வேற கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்னத்த சொல்றதோ. அப்படிலாம் பேசாத பொன்னி. கண்மணியும் நம்ம பொண்ணு மாதிரி தானே. ஆமா, நம்ம பொண்ணு. ஏதாவது சொல்லிட போறேன். சரி, அதெல்லாம் விடு. இளங்கோ கிட்ட சொல்லி பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சிட்டேன். உடம்புக்கு இதெல்லாம் பத்தாது. இலக்கியா, வா நம்ம அங்க போய் விளையாடலாம். சரி மாமா. ராசத்தி, ஐயோ ராசாத்தி, ராசத்தி, ராசத்தி, என்னாச்சு? குண்டச்சி விழுந்துட்டா. ஆஹா, நம்ம நினைச்சதெல்லாம் தானே நடக்குது. ஐயோ ராசாத்தி, என்னாச்சு? என்னாச்சு? எழுந்துரு அனி, பாத்து பொறுமையா எழுந்துரு. அக்கா எனக்கு என்னாச்சு? எழுந்துரு. ராசத்துக்கு என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு ராசாத்தி? எந்திரி எந்திரி. என்னாச்சு ராசாத்தி? என்னாச்சு என்னமாச்சு? என்னாச்சு? சொல்லுடா. என்னம்மா நீ பார்த்து வரக்கூடாதா? அடிபட்டுருச்சாமா? என்ன ராசாத்தி? எங்க காட்டு. உனக்கு மட்டும் ஏன் என்ன நடக்குதுன்னு தெரியல. வழுக்கி விடுதா? ரொம்ப வலிக்குதாமா? யார் இங்க எண்ணெயை கொட்டினது? என் வயிற்றுச்சலுன்னு சும்மாவா விடும்? கோயில்ல விளக்கு வைக்க வந்தவங்க எண்ணெய தவறி கொட்டி இருப்பாங்க. நாம தான் பார்த்து நடக்கணும். ராசாத்தி, உனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணும் இல்ல மாமா. அவதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டால. போய் வேலையை பாருங்க. போங்க ராசத்தி, வா. போங்க. குமரா, வேட்டைக்காரன் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இல்ல, சித்தப்பா பேசுறேன்னாரு. பாரி அண்ணா வாப்பா வா. பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. வா வா வாங்க. டேய், அவதான் நீ என்ன பண்ணாலும் அசர மாட்டேங்கிறாளே. அவ உடம்புக்கு ஏத்த மாதிரி பெருசா ஏதாவது பிளான் பண்ணண்டா. நம்ம பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிருச்சு. இப்படி என்ன பண்ணலாம்? பாரு, சும்மா பண்ணாத. இரிட்டேட்டிங்கா இருக்கு. சாப்பிடு ஃபர்ஸ்ட். டேய் இனிய வாடா இனியா. டேய் இனியா, பொங்கல் அருமையா இருக்குடா. என்னடா பாக்குற? உண்மையை தானே சொல்றேன். நீ வேணா கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறியா? அருமையா வச்சிருக்கா ராசாத்தி. வேணானா போ, அதுக்கே முறைக்கிற. டேய், நானே எல்லா மரியாதையும் அவளுக்கே கிடைக்குதுன்னு கடுப்புல இருக்க. அப்ப வச்ச பொங்கலை வேற சாப்பிடுறீங்க. பேசாம இருங்கடா, வாய கலராம. சரி, நான் பொங்கலையே கிளறிக்கிறேன். முந்திரி பருப்பு இருந்துச்சு இதுல. யார் வச்ச பொங்கலா இருந்தானே சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குடா. ஆமா, அவகிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியா? சத்திய மேட்டரை விட வேற ஒண்ணு பண்ணிருக்காங்க. என்னடா பண்ண? பாவண்டா அவ ராசாத்தி. அவ கால் ஏதாவது ஆயிட போதுரா. டேய்,
நான் அவ பூக்குழி இறங்க கூடாதுன்னு தான் அப்படி பண்ணேன். ஆனா அவ வசந்த மாதிரி தெரியல. நானே அவளுக்கு எப்படி பூக்குழி இறங்க விடாம பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ படார்னு சத்தமா வழுக்கி விழுந்தா நான் கால் உடைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா தப்பிச்சிட்டா. நான் எவ்வளவு பிளான் பண்ணாலும் சொதப்படுது மச்சான். இவ எங்க இங்க வந்தா? இனியன் சார், இது யாரு? பேர் சொல்லி கூப்பிடுறா. நினைச்சேன் நீங்க தப்பான ஆளுதானு. அன்னைக்கு பொய்யா பச்சை குத்துனதுக்கே நான் உங்களை வான் பண்ணேன். அப்பவும் நீங்க திருந்தாம இன்னொரு ஆசாத்தி ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க அவ பூக்குழி இறங்க கூடாதுன்னு அவ காலை உடைக்கிற அளவுக்கு போயிட்டீங்க. நீங்க உண்மையான ஹஸ்பண்டே கிடையாது. ராசாத்தி ஏமாத்தி ஏதோ பண்ண போறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். வாயை திறந்தாலே பொய்யே ஃப்ராடு தனம். கட்டின பொண்டாட்டி காலை உடைக்க பிளான் போட்டிருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன ஜென்மமோ? இல்லங்க, நான் இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னா. இதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் பண்றதுக்கு என்ன பெரிய காரணம் இருக்க போகுது? ராசாத்தி குண்டா இருக்க, அவ்வளவுதானே. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க பண்ண எல்லாத்தையும் நான் போய் ராசாத்திட்ட சொல்லதான் போறேன். இங்க பாருங்க, சொல்லுங்கடா ப்ளீஸ். ஏய், என்ன பண்ணுவ? பாருங்கம்மா, போய் சொல்லு, அதாவது என்ன பண்ணுவ? நீ எங்க வேணா போய் சொல்லு. எங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. போ. ஏய், போடி, போ. டேய் 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 மச்சான், சும்மா இருடா. அவ போய் ராசாத்தி கிட்ட அப்படி என்ன சொல்றான்னு பாப்போம். டேய், நீ சும்மா இரு. ஏய், என்னடி பண்ணுவ? ஏய், போடி, போ. எல்லாரும் நானத பாத்துக்கோ. சேர்ந்து என்ன பண்ண ராசாத்தி plan முடியும்? பண்றீங்களா? ஆடி, அப்படிதான் நீ பண்ணுவ. போ. டேய் உங்களுக்கு சும்மா கொடுத்த இருடா. டைம் எல்லாம் முடிஞ்சது. போ. போய் ராசாத்தி கிட்ட சொல்லு. போடா. ஹலோ, இல்லங்க, ஒரு நிமிஷம். நீ சிவனேன் தானடா இருந்த. ஏன் இப்படி பொங்கலை சாப்பிட்டதும் பொங்கிட்ட? டேய், நான் வேணும்னு தான் அப்படி பண்ணேன். அப்பவாது ராசாத்திக்கு உண்மை தெரியட்டும். இந்த விரதம் எல்லாம் இருந்தா உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுமா. மஞ்சுளா, நீ எப்படி இங்க? ஏய் ராசாத்தி, சொல்லு மஞ்சுளா. சொல்றேன் வா. வா. எப்போ வந்த? எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும்டி. நீ ஏன்டி இப்படி பேக்கு மாதிரி இருக்க? பேக்கா? ராசாத்தி, உன்ன மாதிரி ஒரு ஏமாலையே நான் பார்த்ததே இல்ல. இப்படி ஏமாந்துட்டு இருக்கியே. ஏன் மஞ்சுளா, கோயிலுக்கு வந்ததும் வராதுமா இப்படி பேசுற? பின்ன வேற எப்படி பேச சொல்ற? உன் புருஷன் உன் மேல பாசமா இருக்காருன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் சும்மா. அவர் உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. உன்னை வச்சு ஏதோ பண்ண போறாரு. மஞ்சுளா, மாமாவை பத்தி தப்பா பேசாத. உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. வா, உனக்கு ப்ரூவ் பண்றேன். ஐயோ, நம்ம கிட்டே கூட்டிட்டு வராளே. இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன்? இங்க ரணகலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஏன்டா அடிக்கிற? டேய், என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? டேய், எல்லாம் உன் நல்லதுக்கு கால் ஏத்தி கெடுத்துட்டியாடா? டேய், இவளா ஃப்ரெண்டாடா? யாரு வேணும்? டேய் மச்சான், இல்லடா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. டேய், அவன் தெரியும். வாய மூடுறா. இங்க பாரு, நீயா என்ன சொல்லுவா, என்ன பண்ண போறானே தெரியல. பண்ண பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. டேய், நீ ஒன்னும் பயப்படாத. அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. கோவப்படாதடா. அது எதுவும் வேணும் தானே பண்ண நீ. டேய், டேய், சத்தியமா இல்லடா. பதறாத பதறாத. அப்படியே ராசாத்தி வராடா. சுத்தமா ஏதாவது பண்ணுவானு தெரியாதா? அதாவது இனியா அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம வேற ஏதாவது பேசுவான். இவ்வளவு நாள் உன்கிட்ட பாசமா இருக்க மாதிரி உன்னை ஏமாத்திட்டு இருக்காரு. நானா? நான் என்னங்க ஏமாத்துனேன்? ரசதி, என்ன இது? அதாங்க எனக்கும் புரியல. நல்லா நடிக்கிறீங்க இனியன், நல்லா நடிக்கிறீங்க. ராசாத்தி, நீ நினைச்சிட்டு இருக்க இவர் உன் மேல உண்மையிலே பாசம் வச்சிட்டு இருக்காருன்னு. பச்சை குத்துனது உண்மையே இல்ல. இவர் குத்தி இருக்கிறது பச்சையே இல்ல.
இங்க பாரு, உனக்கே தெரியும் நான் பியூட்டிஷியன். இது டெம்பரரி டாட்டூ. இது தண்ணியோ எண்ணெயோ போட்டு தொடச்சா அழிஞ்சு போயிடும்.